श्रीशैलदासार्य कृपात्तमन्त्रं श्रीदेवनाथार्य दयैकपात्रं वेदार्थविद्यं सुगुणाभिरामं नारायणार्यं गुरुवर्यमीडे श्रीमते श्रीनारायणतातार्य महादेशिकाय नमः। श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि। अस्मद्गुरुपरம்பராயே நமஹ. இதுவரையும் ஞானம் அப்படின்னு சொன்னாக்க அது ஸ்வயம் பிரகாசம். ஆனால் இன்னொரு ஞானத்துக்கும் சில சமயங்கள விஷயமாகும். அது மாதிரி ஞானம் அனுமானத்தினால வரக்கூடியது கிடையாது. எப்படி வைசேஷிகாலையும் கண்டனம் பண்ணி, அத்வைதிகளையும் கண்டனம் பண்ணி, பாட்ட மீமாம்சங்களையும் கண்டனம் பண்ணி தன்னுடைய சித்தாந்தத்தை ஸ்தாபித்தருளினார். இதன் பேர்ல இந்த ஞானமானது நித்தியமாக உள்ளது அப்படின்றது சாதிக்க போற. இந்த ஞானம் நித்தியமா இருக்கு. எப்படி ஞானம் நித்தியமா இருக்குன்னு சொல்றீங்க அப்படின்னு சொன்னாக்கா, நாங்க திரும்ப திரும்ப என்ன சொல்றோம், நாங்க சாஸ்திரீக பிராமான்யவாதிகள். சாஸ்திரம் என்ன சொல்றதோ, ஸ்ருதி என்ன சொல்றதோ அததான் நாங்க அங்கீகரிக்கிறோம். ஸ்ருதி என்ன சொல்லி எடுத்து அப்படின்னாக்க, இந்த ஞானம் இருக்கே, இந்த ஞானம் எப்பொழுதுமே போகவே போகாது, ஜீவாத்மாவுக்கு எப்பொழுதும் ஜீவாத்மாவோடையே இருக்கும் அப்படின்னு அது நித்தியமா இருக்குன்னு சொல்லிடுத்து. நித்தியமா இது ஸ்ருதி சொல்றது, ஸ்மிருதியும் அத மாதிரி சொல்றது. அது எப்பொழுதும் இருக்குது அப்படின்னு ஸ்மிருதியும் சொல்றது. இது ரெண்டுமே நமக்கு அனுகூலமா தானே இருக்கு. ஸ்ருதியும் சரி, ஸ்மிருதியும் சரி. அதுக்கு கூட ஒரு காரணம் சொல்றாரு ஸ்மிருதியில. ஸ்ருதி பொதுவாக சொல்லித்து, ஸ்மிருதி வேற மாதிரி சொல்றது. உதாரணத்தை காமிச்சு சொல்றது. என்ன சொல்லித்து, நஹி விஜ்ஞாதுஹு விஜ்ஞாதேஹே விபரலோபோ வித்யதே அவிநாஷித்வாத் அப்படின்றது. பிரகதாரண்ய உபனிஷத்து விஜ்ஞாதுஹு, விஜ்ஞாதா ஜீவன், ஆத்மா, ஞானம், ஞாத்தான்னு அர்த்தம். இவங்கிட்டேந்து விஜ்ஞாதேஹே ஞானத்துக்கு விபரிலோபோ நஹி வித்யதே அழிவு என்பது கிடையாது, பிரிவுன்றது கிடையாது, அவனை விட்டு விலகாது. ஏன்னாக்கா அவிநாஷித்வா, அது நாசமற்றதாக இருப்பதால், விநாசமே இல்லாததால் அப்படின்னுட்டு பிரகதாரண்ய உபனிஷத் சொல்லிட்டு போயிடுச்சு. அதனால ஞானமானது நித்தியம் அப்படின்னுட்டு ஸ்ருதி சொல்றது. ஆனால் ஸ்மிருதி ஒரு பக்கம் மேல போச்சு. சவுனக பகவான் சாதிக்கும் பொழுது, யதான கிரியதே ஜோஸ்னாம் மலப்பிரக்ஷாலனான் மனே தோஷ பிரஹாணாத் நஞானம் ஆத்மன கிரியதே ததா அப்படின்றது சவுனகர் சொல்றாரு. அதாவது ஒரு ரத்னம் இருக்கு, ரத்னம் எப்பொழுதும் பிரகாசிச்சுட்டு இருக்கும். ஆனால் அதுல அழுக்கு எல்லாம் பட்டுந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ பிரகாசிக்குமா அது? அந்த சமயத்துல இவன் என்ன பண்ணா, அலம்பினா அல்லது தொடச்சி வச்சுட்டான். ஒருத்தன் தொடச்சி வச்சுட்டான்னாக்கா அந்த ரத்னத்தை உடனே என்ன ஆகுது, பளிச்சுன்னு அது பிரகாசிக்கிறது. இப்ப அந்த பிரகாசத்தை இவன் உண்டு பண்ணல, அதற்கு தடங்கள் எதுவோ அததான் போக்கடிச்சிருக்கான். தடங்கள் எதுவோ அததான் போக்கடிச்சிருக்கானே தவிர்த்து அது தடையா இருக்கு. வழக்கு இருக்கு, வழக்க மூடி வச்சுட்டான். வழக்க மூடி வச்சுட்டாக்க அப்போ பிரகாசம் தெரியறது இல்லை. ஆனால் அந்த எதை மூடி வச்சாலும் அந்த மூடி எடுத்துட்டான்னு வச்சுக்கோங்க, வழக்கு நன்னா பிரகாசிக்கிறது. அத மாதிரிதான் இந்த இடத்துல. அதனால சுவாமி அதிகரண சாராவளியில
ததவிகமாதிகரணத்துல சாதிக்கிறார். பிரதிஹதி விகமே தீவிகாச ஸ்வதோஹி அப்படின்னு சாதிச்சிருக்கார். பிரதிஹதி விரோதம் இருக்கு, அதாவது தடை இருக்கே, அந்த பிரதிபந்தகம் தடை அது கணக்க போயிடுத்துனாக்கா அப்போ ஞானமானது ஸ்வதக பிரகாசிக்கிறது. அது உற்பத்தி பண்ணல, தி விகாசக அது விகசிக்கிறது, அவ்வளவுதான். சங்குச்சிதமா இருந்தது விகசிக்கிறது. கர்மா கணக்க போயிடுத்துனாக்கா அப்போ இந்த ஞானமானது தானா விகசிக்கிறது. அதனால ஞானம் உற்பத்தி ஆகுதுன்னு ஏன் சொல்லணும்? அத சொல்ற. யதோதபான கரணாத் கிரியதே ந ஜலாம்பரம் சதேவ நீயதே விக்திம் அசத சம்பவ குதஹ. இல்லாதது எப்படி உற்பத்தி ஆகும்? இருந்தாதான் உற்பத்தி ஆகும். இதான் சத்காரியவாதம்னு சொல்றோம். இல்லாதது என்னைக்குமே வராது, இருக்கிறது தான் வரும் நம்ம சித்தாந்தத்துல. அதனால இல்லாததுன்றதே ஒண்ணு கிடையாது. எல்லாம் இருப்பதே நமக்கு வெளியில வருது. அதனால ததஹேய குணத்வம்சாத் அவபோதாதயோ குணா. ஹேய குணத்வம்சா ஹேயமான குணங்கள் அதெல்லாம் என்னதுன்னாக்கா கர்மாவனால நமக்கு வரக்கூடியது. அவையெல்லாம் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. அவபோதாதயோ குணா. அவபோதம்னா ஞானம். ஞானம் முதலான குணங்கள்லாம் பிரகாஷ்யந்தே நஜன்யந்தே. பிரகாஷ்யந்தே அவையெல்லாம் உள்ள இருக்கு, அது பிரகாசிக்கிறது. இப்போ நஜன்யந்தே அவையெல்லாம் உற்பத்தி ஆகல. நித்யன்னா நித்யாயே ஆத்மனோஹிதே. ஆத்மாவுக்கு அவைகள்லாம் நித்தியங்கள் தானே. நித்தியங்களா இருக்கிறதுனால அந்த ஞானம் முதலான குணங்கள் எல்லாம் தானா பிரகாசிக்கிறது. அதுக்கு பிரதிபந்தகம் போகணும், அவ்வளவுதான் அப்படின்னுட்டு ஸ்மிருதியும் சொல்லிடுத்து. அதனால இந்த ஸ்மிருதி அப்படின்னாக்க ரிஷிகள் சொன்னது அத்தனையும் நமக்கு ஸ்மிருதி தான். அது வேத அவிருத்தமா இருக்கணும். வேத விரோதமா இருந்ததுன்னா அதை அங்கீகரிக்க மாட்டோம். அதனால அவைகள்லாம் ஸ்மிருதிகள். ஸ்ருதிகள்லாம் அவையெல்லாம் பிரத்யட்சமா நமக்கு ஆனா தெரியுது. அதனால இந்த மாதிரி ஒரு ஞானம்னு ஒண்ணு இருக்கு, அது நித்தியமாக இருக்கு. இந்த நித்தியமான ஞானமானது எப்பொழுதும் பிரகாசிச்சுட்டுதான் இருக்கு, சுயம் பிரகாசமாக. ஆனால் அது என்ன ஆயிடுறதுன்னாக்க சில சமயத்துல சங்குச்சிதமாகிறது, சில சமயத்துல விகசிதமாகிறது. சர்வாத்மனா விகாசம் அப்படின்றது மோட்ச தசையில தான். ஏனெனில் அப்பொழுது கர்ம சம்பந்தம் இருக்காது. அதனால சொல்றோம். ஆக இந்த மாதிரி ஞானம்ன்றது கூட ஒண்ணுதான் நம்ம சித்தாந்தத்துல. இது விபு, ஆத்மா அணு. ஆனால் ஆத்மாவுடைய தர்மபூத ஞானம் பாருங்க, அது விபுவா இருக்கு. அந்த விபுவான ஞானமானது வியாபிச்சு இருக்கு. அது விஷய பேதத்தினால பிரிச்சு வருது. அன்னைக்கே சொன்னோம், தத்துவம் சாகலாபம் சேவிக்கிச்சே தத்துவம் சாகலாப ஞானம், சாராவளி சேவிக்கிச்சே சாராவளி ஞானம். அதே மாதிரி கீதா பாஷ்யம் சேவிச்சேன்னா அந்த ஞானம், கடத்தை பார்க்கச்சே கட விஷயக்கு ஞானம், படத்தை பார்க்கச்சே பட விஷயக்கு ஞானம். அவ்வளவுதான். தர்மபூத ஞானத்திலேயே ஒரு கல்பித பேதத்தை வச்சுண்டு இத மாதிரி நாம தெரிஞ்சுக்கிறோம். ஆக அது ஒரே ஒரு ஞானமாகத்தான் இருக்கிறது. ஒரே ஞானமா இருக்கிறதுனால இது நித்தியமா இருக்கு, விபுவா இருக்கு, சுயம் பிரகாசமா இருக்கு. எப்ப விஷயம் பிரகாசிக்கமோ அப்ப சுயம் பிரகாசம். மீதி சமயத்தெல்லாம் அந்த மாதிரி கிடையாது. இன்னொரு ஞானத்துக்கு விஷயமாகலாம், ஸ்மிருதியினால வரலாம், அனுமானத்தினால வரலாம், சப்தத்தினால வரலாம் அப்படின்லாம் சொல்லிட்டோம். அப்ப இவ ஒரு கேள்வி கேட்கிறான், அது எப்படி இவ நீ ஞானம் ஒண்ணும் தானே சொல்ற, ஆனா லோகத்துல எப்படி பிரயோகம் இருக்குன்னாக்கா இது பிரத்யக்ஷ ஞானம், இது அனுமானம், இது சப்தம், அந்த மாதிரிலாம் லோகத்துல பேதம் இருக்கா இல்லையா? பிரத்யக்ஷம், அனுமானம், சாஸ்திரம், உபமானம் அப்படின்னா ஒருத்தர் ஒரு பிரமாணத்தை வச்சு சொல்றது, ஒருத்தர் 2 பிரமாணம், இன்னொருத்தர் 3 பிரமாணம், இன்னொருத்தர் 4 பிரமாணம், இன்னொருத்தர் 5 பிரமாணம், இன்னொருத்தர் 6 பிரமாணம், இன்னும் சில பேர் 8 பிரமாணம், இப்படி எல்லாம் சொல்றாளே.
அப்போ பிரத்யக்ஷ ஞானம் வேற, அனுமான ஞானம் வேற அப்படின்னு தானே இருக்கு. அதற்கு என்ன சமாதானம் சொல்லுவீங்கோ? பிரத்யக்ஷ ஞானம் வேற, அது வேற, இது வேற அப்படின்னா ஆறு 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 பிரமாணங்கள், தனித்தனியா 6 ஞானம் இருக்கு அல்லது 4 ஞானம் இருக்கு, இப்படிலாம் இருக்கிறதுனால ஒரே ஒரு ஞானம் தான், அது நித்தியம், அது விபு, அது சுயம் பிரகாசம் அப்படிலாம் எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு ஒண்ணு கேள்வி கேட்கிறா. அது அது ரொம்ப ஒரு சுலபமான சமாதானம். இது எந்த விதத்தினால நமக்கு அது தெரியறதோ அந்த விஷயத்தினால நாம் என்ன பண்றோம்னாக்கா இந்த ஞானத்தை பிரிச்சு சொல்றோம். எந்த விஷயத்தினால நாம இது பாக்குறோமோ அந்த விஷயத்தினால பிரிச்சு சொல்றோம். எப்படி அப்படின்னா, கண்ணால பாக்குறோம், சக்ஷுரேந்திரியஜன்யமான ஞானம் அப்படின்னு சொன்னாக்கா அது பிரத்யக்ஷம் அப்படின்னு சொல்றோம். அதுதான் பேதம். அதுதான் பேதம். சாப்பிடுற விஷயங்கள்ல பாருங்க, ஒரே சர்க்கரை தான், அந்த சர்க்கரையிலயோ வெள்ளத்திலயோ ஏதோ பண்றோம், திதிப்பு இருக்கு. ஆனால் ஒன்னுத்துக்கு மைசூர் பாகுன்னு பேரு, இன்னொத்துக்கு வெள்ளை லட்டுன்னு பேரு, இன்னொன்னுத்துக்கு பாதுஷான்னு பேரு. ஒரே சர்க்கரை இருந்தா கூட பண்ற விதத்தினால, அந்த சாமக்கிரி பேதத்தினால பலவிதமான பக்ஷியங்கள் அப்படின்னு சொல்ற மொழி லோகத்துல. அந்த மாதிரி பலவிதமான ஞானங்கள். அதற்கு காரணம் என்ன அப்படின்னாக்கா, இதெல்லாம் அவாந்தர பேதம், கல்பித பேதம். அந்த சக்ஷுரேந்திரியத்தை வச்சுன்னு வருது அப்படின்னு சொன்னாக்கா அது பிரத்யக்ஷம், பிரத்யக்ஷ ஞானம் அது அப்படின்னு சொல்றோம். அதே வியாப்தியினால வருது, தலை பண்ற உள்ள எத்திர எத்திர தூமகா தத்திர தத்திர வன்னிகி அப்படின்னுட்டு ஒரு வியாப்தியை கிரகிக்கிறோம். வியாப்தின்னா சம்பந்தம், அந்த வியாப்தியை கிரகிக்கிறோம். அதை வச்சுட்டு புகைய பார்க்கிறோம் மலையில, அதை பார்த்துட்டு அக்னிய நாம அனுமானிக்கிறோம். இத மாதிரி இது வியாப்தி சம்பந்தத்தினால அப்படி வந்தது. அத மாதிரி லோகத்துல இருக்கே, அதனால வியாப்தியினால வந்ததுனால அதுக்கு அனுமான ஞானம்னு பேரு. அது மாதிரி சப்தஜன்ய பிரத்யக்ஷம், ஒருத்தர் பேசுற அதற்கு அதால கேட்கிறேன், அதனால இது சப்தஜன்ய ஞானம், சப்தத்தினால உண்டான ஞானம்னு சொல்றோம். உபமானம், சந்திரன் மாதிரி முகம் இருக்கு அப்படின்னு சொல்றோம். சந்திரன் மாதிரி முகம் இருக்குன்னு சொன்னோம்னாக்க அந்த உபமானம்ன்றது ஒரு சாதிருஷ்யம், ஒப்புமை. ஒப்புமையை வச்சு நம்ம சொல்றதுனால இது உபமான ஞானம்னு சொல்றோம். இந்த மாதிரி பிரசரணம் எப்படி நமக்கு ஞானம் வருமோ அதை வச்சுட்டு ஞான பேதம் லோகத்துல சொல்றோம். அதனாலதான் நேர பார்க்கச்சே ஐயோ அயம் கடக மயா திருஷ்யதே, இந்த கடமானது என்னால் பார்க்கப்படுகிறது அப்படின்னு சொல்றோம். கொஞ்ச நாள் கழிச்சு என்ன பண்றோம், இந்த கடமானது நேற்று என்னால் பார்க்கப்பட்டது அப்படின்னு சொல்றோம். நேற்று என்னால் பார்க்கப்பட்டதுன்னு சொன்னா அது ஸ்மிருதி. ஏன்னா அந்த பிரதான வித நேர பார்க்கல, நேர பார்க்காம மனசனால நினைச்சிருந்து ஒரு சம்ஸ்காரத்தினால ஒரு ஞாபக வசதி, அது ஸ்மிருதி ஸ்மரணம், அதை கொண்டு வருது அது. அதனால அது என்ன சொல்றோம், இது ஸ்மிருதி அப்படின்றோம். அதுலயும் வேடிக்கை, நேற்று கடத்தை பார்த்தேன், இப்ப அதே கடத்தை இன்னும் ராத்திர பார்த்துட்டேன். அப்ப நான் என்ன பண்றேன், சோயங்கடகா அப்படின்னு சொல்றேன். நேற்று எந்த கடம் பார்க்கப்பட்டதோ அந்த கடம் இப்பொழுது பார்க்கப்படுகிறதுன்னு சொல்றோம். இதுக்கு பேர் என்ன, பிரத்யபிஜை. ஏற்கனவே வந்திருக்கு, எல்லாம் பின்னாடியே வரப்போறது, பிரத்யபிஜை அப்படின்னு பேரு. இதுல பிரத்யபிஜையில என்ன இருக்கும், ஸ்மிருதியும் இருக்கும், ஞாபகமும் இருக்கும், நேர பார்க்கறதும் இருக்கும், ரெண்டும் கலந்து வர்றது. இத பிரத்யபிஜைன்னு சொல்றோம். அதனால இப்போ ஒரே ஞானம்தான், அது பலவிதமான சாமகிரியினால அது எப்படி நமக்கு பிரசரிக்கிறதோ அதை கொண்டு நாமும் பேதம் சொல்றோம். இது பிரத்யக்ஷ பிரமாணம், பிரத்யக்ஷ ஞானம், அனுமதி ஞானம், சப்த ஞானம், உபமதி ஞானம் அப்படின்னு பிரிச்சு சொல்றோம். அதனால இதுல விரோதம் ஒண்ணுமே இல்லையே. அதுக்குதான் சொல்றது. இது சுவாமி என்ன சொல்றாருன்னா, ஒரு பிரதீபம், தீபம் இருக்கு,
இந்த தீபமானது அது எப்படி பிரசரிக்கிறதோ அதுக்கு ஏத்த மாதிரி கிரணங்கள்லாம் வருது. வழக்கேத்துறோம், வழக்கேத்தினோம்னாக்கா அது கொஞ்சம் வேகமா ஆடிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஆடிச்சுன்னு அங்க இருக்கிற வஸ்துக்கள்லாம் ஆடுற மாதிரி இருக்கும். ஒண்ணுமே ஆடல, ஒரே மாதிரி இருந்ததுன்னாக்கா எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும். இந்த மாதிரி பாக்குறமே. அதனால இது இப்படி இருக்குது. அது அதனால அதுவும் சம்சார தசையில எப்படி பிரவருத்தி, இந்திரியங்கள் மூலமாக உடம்பு வேலை செய்யணும், இந்திரியங்கள் வேலை செய்யணும், மனசு வேலை செய்யணும். இவைகள்லாம் வேலை செஞ்சாதான் நமக்கு ஞானம் வருது. ஏன்னா இதுக்கு பின்னாடி இதுக்கு பதில் சொல்ல போற, இதை வச்சுதான் பதில் சாட்சி ஆகணும். அவ கேள்வி கேட்க போறா நையாயிகள், அதற்கு பதில் சொல்லணும். இப்போ இந்த ஸ்லோகத்திலேயே சாதிக்க போற. அதனால ஒரு ஞானம்தான் அது விபுவாக உள்ளது, அது சுயம் பிரகாசமா இருக்கு. அதனால இதுல ஒன்னும் விரோதமே இல்லை அப்படின்னு சாதிச்சுட்டேன். அதுக்கு மேல இப்ப நையாயிகன் என்ன பண்றான்னாக்கா, ஜீவனுக்கு ஞானம் இருக்கு, அந்த ஞானமானது ஆகந்துக சைதன்யம் வந்துட்டு போறதுன்றோம். வந்துட்டு போற சைதன்யம் தான் இருக்கு. ஏன்னா நம்ம நல்லா அடிச்சு போட்ட மாதிரி தூங்குறோம். தூங்குற சமயத்துல இந்த காட நித்ரா, ஆழ்ந்த உறக்கம், அப்பொழுது ஞானமே இல்லை, ஞான அனுபவம் இல்லை. அதுக்கு என்ன பதில் சொல்லுவ நீ? அத மாதிரி மயக்கம் சொல்றது, மூர்ச்சை அடைஞ்சு விடுறான். அந்த சமயத்துல ஞானம் இல்லை. எழுந்தவன கேட்கணும், நான் எங்க இருக்கேன், எனக்கு என்ன ஆகுது அப்படின்னு நம்ம கேட்கிறோம். இந்த மாதிரி சமயங்கள்லாம் ஞானமே இல்லையே. அதனால இது நித்தியம்னு எப்படி சொல்ல முடியும்? நித்தியம்னு சொல்ல முடியாது இல்லையோ. ஏன்னா எழுந்தவன் சொல்றான், தூங்கி எழுந்தவன், நகிஞ்சிதாரம் அஜ்ஞாசிஷம், நான் எதையுமே தெரிந்து கொள்ளவில்லை அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கிறான், அவன் சொல்றான் அவன். அதனால அப்ப ஞானம் இல்லையே. அதனால அது நித்தியத்தை எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி வருது. அதற்கு என்ன சொல்றாருனாக்க, சுசுப்தி முதலானவைகள்ல யோக்கியானுபலப்தின்றது இல்லை. யோக்கியானுபலப்தி இல்லை. ரெண்டு விதம். மொசலுக்கு கொம்பு இல்லை, குதிரைக்கு கொம்பு இல்லை அப்படின்னு சொல்றோம். மாட்டுக்கு கொம்பு இல்லை அப்படின்னு ஒருத்தன் சொன்னான். மாட்டுக்கு கொம்பு இல்லைன்னா ஒண்ணு உடைஞ்சு போயிருக்கலாம், அதை வெட்டியிருப்பா, ஏதோ ஒண்ணு, அதனால கொம்பு இல்லைன்னு சொல்றோம். பசுமாட்டுக்கு கொம்பு இல்லைன்றது கிடையாது. எப்பொழுதும் பசுமாட்டுக்கெல்லாம் கொம்பு உண்டு. பசுமாடோ மானோ அல்லது இது உயரம் ஆடோ இதுக்கெல்லாம் கொம்பு உண்டு. அதே குதிரைக்கோ முசலுக்கோ கொம்புன்றது கிடையாது. இப்போ ஒரு இடத்துல சொன்னது அத்தியந்த அபாவம், அத்தியந்த அபாவம். இன்னொரு இடத்துல சொன்னது யோக்கியானுபலப்தின்னு சொல்றோம். ஒரு இடத்துல அத்தியந்த அபாவத்தை சொன்னோம். அத்தியந்த அபாவம் குதிரைக்கு இல்லை, கொம்பு இல்லை அப்படின்னு சொன்னாக்கா சர்வாத்தனா அதுக்கு கொம்புன்றதே கிடையாது அப்படின்னு சொல்றது. ஆனா பசுமாட்டுக்கு கொம்பு இல்லை அப்படின்னா யோக்கிய அனுபலப்தி, அதுக்கு கொம்பு உண்டு, ஆனால் நமக்கு கொம்பு கிடைக்கல, தெரியல. அதுதான் இந்த இடத்துல. அத மாதிரிதான் இங்கேயும் வச்சுக்கணும். அந்த சமயத்துல ஞானம் இருக்கு, நமக்கு காண கிடைக்கல, நம்மளால பார்க்க முடியல, அனுபவிக்க முடியல. அததான் வச்சுக்கணும். அது நீ சர்வாத்மனா ஞானமே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடாது, இல்லவேன்னு சொல்லவே கூடாது. அதனால இப்போ இது அபாவம்ன்றது என்னது பின்னாடி எல்லாம் விசாரம் பண்ண போறேன். அபாவம்னா என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா, இது இல்லாதது, அதற்கு அனுபலப்தின்னு ஒரு சுதந்திரமா பிரமாணம் இருக்கு, யோக்கியானுபலப்தின்னு ஒரு பிரமாணம் இருக்குன்னு சொல்ல போற. அதை கண்டனம் பண்ண போற சுவாமி தேசிகன் பின்னாடி வரப்போறது இதே சிரத்துல. அதனால அனுபலப்தி யோக்கியானுபலப்தின்னு ஒரு பிரமாணம் இருக்கு, அது சுதந்திரமா பிரமாணமா இருக்கும் அப்படின்னு குமாரிலர், அதாவது பாட்ட மீமாம்சகர், அவனை வச்சுட்டே அத்வைதிகளும் அதை சொல்ற.
ஆனால் நையாயிகால் என்ன பண்றான்னாக்கா இந்திரியம்ன்றதே கரணம், இந்திரியம்தான் அங்க சககாரியா இருக்குது. அதுல அனுபலப்தின்றது சககாரி காரணம். ஒரு கடத்தை பாக்குறேன், கடத்தை பார்க்கும் பொழுது இந்த கடமானது இப்ப பார்த்தேன், கண்ணால பாக்குறேன், பார்த்துட்டு அயம் கடகா மயா திருஷ்டக, இந்த கடமானது என்னால் பார்க்கப்பட்டது அப்படின்னு நான் சொல்றேன். அப்புறம் என்ன ஆகுது, கொஞ்ச நாள் கழிச்சு அந்த கடத்தை காணும், அந்த கடத்தை காணும் யாரோ ஒருத்தன் போயிருக்கா. அப்ப நான் என்ன பண்ணுவேன், நானு இந்த இந்திரியத்தினால முன்பு கடத்தை பார்த்தேன், இப்பொழுது இந்த இந்திரியத்தினாலே கடத்தை நான் பார்க்கல, கடத்தை நான் பார்க்கல. அப்போ அந்த அனுபலப்தி இருக்கு பாருங்க, பார்க்கப்படலை என்னால, அது சககாரி காரணமா இருக்கு. ரெண்டுத்திலும் கண்ணுதான் வேலை செய்யறது. ரெண்டுத்திலையும் கண்ணு வேலை செஞ்சாலும் முதல்ல கடமானது கண்ணால் பார்க்கப்பட்டது, அனுபவிக்கப்பட்டது அப்படின்னு சொன்னோம். இப்ப என்ன சொல்ல போறான், என்னால் கண்ணால் கடமானது பார்க்கப்படவில்லை அப்படின்னு சொல்றான். அதனால பிரத்யக்ஷத்துக்கு தான் இது விஷயம், பிரத்யக்ஷத்துக்கு தான் விஷயம்னுட்டு நையாயிகன் சொல்றது. அவ பிரத்யக்ஷம் இல்ல, பிரத்யக்ஷமே இதுல வராது இதுல. ஏன்னா பாவ பதார்த்தங்கள்லாம் எது எது இருக்கோ அது அத்தனையும் பிரத்யக்ஷத்தினால பார்க்கிறோம், அனுமானத்தினால சாதிக்கலாம், சப்தத்தினாலையும் சொல்லலாம். ஆனால் இல்லாத வஸ்துவை அபாவம் அனுபலப்தி, யோக்கிய அனுபலப்தி, அதனாலதான் அறிய முடியும் அப்படின்னு குமாரபட்டருடைய அபிப்பிராயம். குமாரபட்டருடைய அபிப்பிராயம் அது. நையாயிகாலோ அந்த அனுபலப்தின்னு ஒரு பிரமாணமே எதுவும் தனியா ஒண்ணு கற்பிக்கணும், அது வேண்டாம். இந்திரியத்தினால கடத்தை பார்த்தேன், இப்ப இந்திரியத்தினால கடத்தை பார்க்கல, அவ்வளவுதான். அதனால இந்த காணப்படவில்லை காணப்படுகிறது, அவ்வளவுதானே வித்தியாசம். அதுக்கு இந்திரியங்கள் தான் அங்க பிரயோஜனம். அதனால இந்திரியங்கள் தான் அந்த இடத்துல இருக்குன்றதுனால இது பிரத்யக்ஷத்துக்கு விஷயம்தான் அப்படின்னுட்டு நையாயிகாருடைய அபிப்பிராயமா இருக்கு. நம்ம சித்தாந்தத்திலேயோ அபாவம்ன்ற ஒரு வஸ்துவே கிடையாது, அபாவம்ன்ற வஸ்துவே கிடையாது. அதனால இந்த அபாவம்ன்றது எப்படி வருது, அது ஏற்கனவே சொல்லியிருக்கோம். இது கடம் முதல்ல மண்ணா இருந்தது, இப்ப கடமான உற்பத்தி ஆயிடுத்து. கடமான உற்பத்தி ஆகச்ச முதல்ல மண்ணு, கடம் உற்பத்தி ஆகச்ச மண்ணுடைய அபாவம், மண்ணு இல்லை இப்போ அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம், கடமா மாறிடுச்சுன்னு அர்த்தம். கடம் உடஞ்சி போச்சு, அப்ப கபாலமா மாறிடுச்சுன்னு அர்த்தம். வஸ்து போகல, வஸ்து அப்படியேதான் இருக்கு, மண் அப்படியே இருக்கு. அந்த கடம் நிலை, மண்ணா இருந்த நிலை, மிருத்பிண்டாவஸ்தை, மண்கட்டி நிலை, கட நிலை, கபால நிலை, கபாலிக்கா நிலை, திருப்பி மண் நிலை, இந்த மாதிரி மாறிண்டே இருக்கு. அதுவே போருமே. அதனால அபாவம் தனி பதார்த்தமா ஒண்ணு ஒப்புக்கொள்ள வேண்டியதில்லை அப்படின்றது நம்ம சித்தாந்தமா இருக்கு. ஆனாலும் லோகத்துல கடகா அஸ்தி கடகா நாஸ்தி அப்படின்னு பிரமாணம் இருக்கா இல்லையா, வச்சனம் இருக்கு, விவகாரம் இருக்கு. அயம் கடகா அஸ்தி அயம் கடகா நாஸ்தி அப்படின்னு இருக்கு. அப்ப நாஸ்தின்னு சொன்னா அதுக்கு என்ன அர்த்தம் சொல்லுவ நீ அப்படின்னா, அங்க அனுபலப்தி தான், யோகிய அனுபலப்தி தான் சொல்லணும். அதனால அனுபலப்தின்றது நிராகரிக்கப்படுறதில்லை. ஆனால் இதுக்கு எம்பெருமானாருடைய திருவுள்ளம் என்ன அப்படின்னாக்கா, இப்ப முதல்ல என்ன சொன்னோம், இது அவஸ்தைகள் தான், நிலைகள் தான். அதை கொண்டு பார்க்கச்ச எல்லாம் சரியா போயிடுறது. ஏன்னா கீதையில பெருமாள் சொல்றாரு, நாசுதோ வித்யதே பாவகா நாபாவோ வித்யதே சுதகா அப்படின்னு சொல்லிட்டாரு. அதனால இது நிலைங்கிறது தான், மாறிண்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டோம். ஜாதசீக மிருத்தியு திரவம் ஜென்ம மந்தன்றதுக்கு கூட இந்த சத்காரியவாதத்தை தான் சாதிச்சிருக்க பாஷ்யக்காரர். எந்த வஸ்துவும் அழிவதில்லை, நிலைகள் தான் மாறிண்டே இருக்கு அப்படின்னு சாதிச்சிருக்க. ஆனால் இப்ப கடவுள் நாஸ்தின்னு லோகத்துல இருக்கா இல்லையா, அதுக்கு விவகாரம் என்ன சொல்லணும் அப்படின்னு சொன்னாக்கா, அந்த காலம் இருட்டு, இருட்டுல கடவுள் நாஸ்தின்னு சொல்லுவியா, கடவுள்னா திருஷ்யதைன்னு சொல்லுவியா?
இருட்டுல கடம் இல்லைன்னு சொல்லுவியா அல்லது கடம் என்னால் பார்க்கப்படவில்லைன்னு நீ சொல்லுவியா? அந்த மாதிரி பாக்குற சமயத்துல கடோ நாஸ்தி அப்படின்னு லோகத்துல சொல்றது இல்ல, கடம் பார்க்கப்படுவதில்லை அப்படின்னு தான் சொல்றோம். இந்த அனுபலப்திக்கு அபாவம் சொன்னா என்ன சொல்லணும் அப்படின்னாக்க பிரதியோகி ஸ்மரணம் வேணும். அபாவம் இல்லைன்னு சொன்னாக்க இருந்த வஸ்துவனுடைய ஞானம் இருந்தாதான் வரும். இப்போ கட விஷேகமான ஞானம் இருந்தாதான் கடோ நாஸ்தி அப்படின்ற ஞானமே வரும். அது அதனால நாங்க அனுபலப்திய நிராகரிக்கல. நாங்க என்ன சொல்றோம்னாக்கா சககாரி இருந்ததுன்னாக்கா, சககாரி காரணம் இருந்ததுன்னாக்கா அப்போ இருக்குன்னு சொல்றோம். சககாரி இல்லைன்னாக்கா இல்லை அப்படின்னு சொல்றோம். அவ்வளவுதான் சொல்றது அது. அதனால இருட்டா இருக்கு, கடமே எனக்கு காணப்படல. எப்ப காணப்படும் அப்படின்னாக்க நம்ம கிட்ட போனாதான் கடத்தை பார்த்து தடவி பார்க்கிறோம், அல்லது ஆலோகம் வேணும், வெளிச்சம் வேணும். வெளிச்சம் இருந்ததுன்னு நமக்கு தெரியுது. அதனால கடம் இல்லை அப்படின்றது பிரத்யக்ஷத்தினால எதுக்கு சொல்லணும்? அது கடாபாவ பிரத்யக்ஷத்துக்கு சம்பவம் இல்லை அப்படின்னா கடாபாவம்ன்றது இருக்கு. எப்படி தெரியுது? என்னால அறியப்படலை, ஏன்னா சககாரி இல்லை. அது சககாரி இருந்ததுன்னாக்கா அப்போ கடம் தெரிகிறது, கடம் இல்லைன்னு தெரியல அப்படின்னு நம்ம சொல்லுவோம். கடம் இப்பொழுது இல்லை, எப்பொழுது இருக்கிறது அப்படின்னு சொல்லுவோம். அது காரணம் என்ன? இந்திரியம் தான். இந்திரியத்தினாலதான் அது தெரிகிறது. அந்த கடமானது இங்க இல்லைன்னு சொன்னா என்ன அர்த்தம்? வேற எங்கேயோ இருக்குன்னு தான் அர்த்தம் வரும். கட்சியில ரெண்டு விதமா பாருங்க. கடம் இங்கு இல்லை அப்படின்னு சொன்னோம். கடம் இல்லைன்னாக்க அப்போ பாவாந்தர அபாவவாதிகள் நமக்கு பேரு. இருக்கிற வஸ்துவ இல்லைன்னு சொன்னாக்க அத அபாவமா சொல்லக்கூடாது, இருக்கிறத வஸ்துவாவே சொல்லணும். எப்படி சொல்லணும்னா நையாயிக்கு என்ன சொன்னா பூதலே கடோ நாஸ்தி அப்படின்னு சொன்னான். இந்த தரையில கடம் இல்லை அப்படின்னு சொன்னான். அதுக்கு என்ன அர்த்தம் சொல்றான் நையாயிக்கன்? அப்ப பூதலம் இருக்குன்னு அர்த்தம். பூதலம் இருக்கு அப்படின்னு அர்த்தம். இந்த தரையில கடம் இல்லைன்னு சொன்னாக்கா பூதலம் இருக்கு, அந்த மாதிரி பாத்துக்கோன்னு சொன்னான். பாஷகாரன் என்ன சொல்லிச்சு? கடோ நாஸ்தின்னாக்கா வேற எங்கேயோ இருக்குன்னு அர்த்தம் பண்ணிக்கோ. கடம் எங்கேயும் போல, அல்லது கடம் உடைஞ்சு போயிடுச்சு, கடம் நஷ்டோபதி அப்படின்னு சொன்னான். கடம் நஷ்டமா எடுத்தோம்னாக்கா அப்ப என்ன சொல்லணும்? மிருத் ரூபேன அஸ்தி, கபால ரூபேன அஸ்தி, ஓடா இருக்கு, அல்லது சில்லியா இருக்கு, அல்லது சூர்ணமா போயிடுச்சு அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கோ. அந்த மாதிரிதான் பண்ணணும். அது அத மாதிரிதான் நான் தூங்குறேன், நான் தூங்குற சமயத்துல எனக்கு ஞானம் இல்லை அப்படின்னு சொன்னாக்க அப்படின்னா என்ன அர்த்தம்? சககாரி இல்லை. இந்திரியங்கள்லாம் என்ன பண்றது? உபரதமா போயிடுறது. அதெல்லாம் வேலை செய்யல. அப்போ வேலை செய்யாம அந்த இந்திரியங்கள்லாம் ஓய்வு எடுத்துக்கிறது. ஓய்வு எடுத்துக்கிறதுனால இந்திரியங்கள் வேலை செய்யல. அதனால எனக்கு நான் தூங்குற சமயத்து எதையும் தெரிஞ்சுக்க முடியல. ஆனால் நான் எழுந்துட்டேன்னாக்கா அப்ப நான் என்ன சொல்றேன்? நானு எனக்கு ஒண்ணும் தெரியல அப்படின்னு நான் சொல்றேன். இந்த விவகாரம் நான் சொல்றேன் நானு. அதனால விஷயமானது பிரகாசிக்கணும்னா ஏற்கனவே சொல்லிருக்கோம், இந்திரிய சன்னிகர்ஷம் முக்கியம். இந்திரியம், வஸ்து இதெல்லாம் நேர பார்க்கணும். நல்ல கண்ணு தூக்கம், கௌட நித்திரை, ஆழ்ந்த உறக்கம். அப்போ ஒரு பசங்க எல்லாம் பண்ணுவோம். நம்ம சின்ன வயசுல அம்மா எழுப்பணும்னாக்கா தூங்கிட்டு இருக்கிற அம்மா கண்ணை அப்போ திறந்து பார்ப்பேன். அதெல்லாம் பண்ணிருக்கோம். அந்த கண்ணு பார்க்கும், ஆனால் நல்ல தூக்கத்து இருக்கிறதுனால அந்த கண்ணுக்கு எதுவுமே விஷயம் ஆகாது. காரணம் என்ன? அந்த கண்ணுக்குள்ள சூக்ஷமா இருக்கக்கூடிய இந்திரியம் அது வேலை செய்யல. அது வேலை செய்யாததுனால மனசோட சேரல. மனசோட சேராததுனால அர்த்தமானது, வஸ்துவானது தெரியல. அதனால இந்திரியார்த்த சன்னிகர்ஷம் இருக்கு பாருங்க, அப்பதான் ஞானம் வரும். அது இல்ல. அது அதனால ஒரேடியா ஞானமே இல்லைன்னு சொல்லக்கூடாது. அதுலயும் ஒரு விஷயம் சொல்ல போறாரு பின்னாடி. பாஷ்யக்காரர் சூத்திரக்காரர் என்ன பண்ண, அவ நையாயிகால் இத மாதிரி தூங்குற சமயத்திலேயோ மூர்ச்சையான சமயத்திலேயோ ஞானம் வரலையே அப்படின்லாம் கேட்கறான்றதுக்கு சூத்திரக்காரர்
பும்ஸ்வாதிவத்வஸ்ய சதோ அபிவ்யக்தி யோகா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேன். சூத்திரக்காரன் சொல்ற, ஒரு குழந்தை பிறந்தது. என்ன குழந்தை பிறந்தது அப்படின்னு கேட்டா, புள்ள குழந்தை பிறந்தது, பொன் குழந்தை பிறந்தது அப்படின்னு சொல்றோம். இப்ப புள்ள குழந்தை பிறந்தது அப்படின்னா பிறந்த அன்னைக்கு அவனுக்கு ஆண்மை இருக்கா? அந்த மாதிரி பெண் குழந்தை பிறந்ததுன்னா பிறந்த அன்னைக்கே அந்த குழந்தைக்கு பெண்மை வந்துருச்சா? அது இல்ல, முதல்ல எப்படி இருந்தது? சூக்ஷமா இருந்தது, வெளியில தெரியல. அதுக்கு எப்ப ஒரு காலம் வருமோ, சாமக்கிரிகள் எல்லாம் எப்ப சேர்றதோ அப்பதான் ஆண்மையோ பெண்மையோ வரும். சூத்திரக்காரர் சொல்ற, பும்ஸ்வாதிவத்து அஸ்ய அபிவியக்தியோகாத் அப்படின்னு சொல்றாரு. ஞாதிகரணத்துல சாதிக்கிறார். பும்ஸ்வாதிவத்வஸ்ய சதஹ அபிவியக்தி யோகா இருக்கு, ஆனால் வெளில தெரியல. அந்த மாதிரி ஞானம்ன்றது எப்பொழுதும் இருந்துட்டு இருக்குது. அதுக்கு சககாரி எப்ப வருமோ சாமக்கிரிகள், அப்பதான் வெளியில தெரியும். அது இல்லாததுனால இவனுக்கு தெரியல, அவ்வளவுதான். அதை வச்சுட்டுதான் சொல்லணும். அப்படி சொல்லிட்டோம்னா சரியா போயிடுறது. அதனால தர்மபூத ஞானமானது ஏன் இத மாதிரி அந்த சமயத்துல தெரியல அப்படின்னு கேள்வி வரச்சு இது பதில் சொல்லணும். அதுக்கு அவ என்ன சொன்னா, நீ ஸ்ருதி சொல்றதுன்னு சொல்ற, விபரலோ விஜ்ஞாதுஹு நஹி விஜ்ஞாதுஹு விஜ்ஞாதேஹே விபரலோபோ வித்யதே அப்படின்னு நீ ஸ்ருதி சொல்றது ஸ்மிருதி சொல்றதுன்னு சொன்னேன். ஸ்ருதி கூட யுக்தமான விஷயத்தான சொல்லணும், பொருத்தமான விஷயத்தான சொல்லணும். பொருத்தமற்ற விஷயத்தை ஸ்ருதி சொல்லலாமா? ஆதித்யோ யூபகான்ற இடத்துல ஸ்ருதி சொன்னா கூட நீங்க என்ன பண்ணீங்க? யதாசுரதமா அர்த்தம் பண்ணிக்க கூடாது. ஆதித்யன் மாதிரி யூபஸ்தம்பம் ஜொலிக்கிறது பிரகாசிக்கிறது அப்படின்னு தான் அர்த்தம் பண்ணீங்க, கவுனார்த்தம் தானே. இங்கேயும் அந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஒண்ணு ஞானம் சுயம் பிரகாசம் இல்லைன்னு சொல்லுங்க, அல்லது நித்தியத்துவம் இல்லைன்னு சொல்லுங்க. ரெண்டுத்தையும் வச்சுட்டு இத மாதிரி சொல்லக்கூடாது அப்படின்னு அவ கேட்கிறா. அதற்கு பதில் அதுவும் தப்புதான் நீங்க சொல்றது. தவிர நாங்க சுயம் பிரகாசம் சொன்னது என்னது? தர்மபூத ஞானமானது எப்பொழுது வஸ்துவை கிரகிக்கிறதோ அப்ப சுயம் பிரகாசமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டோம். அதுவும் பிரகாசிக்கிறது சுசுப்தி காலத்துல அந்த மாதிரி இல்லை அப்படின்னாக்கா, தர்மபூத ஞானம் என்ன பண்றது? தனக்கு விஷயம் கிடைச்சதுன்னு வச்சுக்கோங்க, எதையாவது ஒரு வஸ்துவை பார்க்கறது, பார்த்ததுன்னாக்கா அப்போ தர்மபூத ஞானத்துக்கு அந்த ஞானம் பிரகாசிக்கிறது சுயம் பிரகாசமா ஆயிடுறதுன்னு சொல்றோம். விஷயமே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப எப்படி? ஒண்ணுமே இல்லை, சூன்யமா இருக்கு. டிவி வச்சேன்னாக்கா நெட் கனெக்ஷன் இருக்கு, அந்த சமயத்துல நிறைய எனக்கு வருது, சினிமா வேற நாடகம் வரும், வயல் வரும், எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கோம். அப்ப விஷயம் வருது. நீங்க நெட்டு கிடைக்கல, எது பார்த்தாலும் ஒண்ணுமே வர மாட்டேன்றது, வெறும் நீல கலர்ல இருக்கு. அந்த மாதிரி இருந்ததுன்னாக்கா அப்ப எனக்கு ஒண்ணுமே விஷயம் இல்லையே. விஷயம் இல்லாட்டா என்னுடைய ஞானத்துக்கு எப்படி விஷயம் ஆகும்? அது சுயம் பிரகாசமா ஆகாதே. அத மாதிரிதான் நான் தூங்குகிறேன். நான் தூங்குற சமயத்துல அந்த சமயத்துல விஷயம் எதுவும் இல்லை, விஷயம் இல்லை. விஷயம் இல்லாததுனால எனக்கு ஞானம் பிரகாசிக்கலப்போ. அதனால நான் தூங்கி எழுந்துக்கிட்டே சொல்றேன், நகிஞ்சிதகம் அஜ்ஞானசிஷம், நான் எதையுமே தெரிந்து கொள்ளவில்லை அப்படின்னு நான் சொல்லிட்டு போயிடுறேன். அதனால இதுல ஒண்ணும் இது வரல. இதற்கு மேல அவ என்ன கேட்கிறா, கடம் முதலான வஸ்துக்கள்லாம் இருக்கு பாருங்க, அதாவது பிரத்யக்ஷத்துக்கோ அனுமானத்துக்கு எல்லாம் விஷயம் எது ஆகிறதோ அதெல்லாம் ஜடமா தான் பொதுவாக லோகத்துல அப்படிதான். எதை நம்ம கண்ணால பாக்குறோமோ அது அத்தனையும் ஜடமா இருக்கும். அதனால அவைகள்லாம் ஞானத்தினாலதான் பிரகாசிக்கப்படுறது. ஞானம் இல்லைன்னாக்க பிரகாசமே இருக்காது அப்படின்னு சொல்றோம். இப்ப நீ என்ன சொன்ன, ஞானம் சுயம் பிரகாசம் சொல்லிருக்க. ஞானம் சுயம் பிரகாசம் அது நித்தியமா இருக்குன்னு சொன்னியானாக்க, அவ இருக்கு, நித்தியமா இருக்கு, சுயம் பிரகாசமா இருக்குன்னு சொல்றீங்க இல்லையா? அந்த தூங்குற சமயத்துல அது பிரகாசிக்கவே இல்லையே. ஏன் பிரகாசிக்கல?
அப்படின்னுட்டு ஒரு கேள்வி கேட்கிறான். அதற்கு எம்பெருமானார் என்ன சாதிச்ச, ஸ்வயம் பிரகாசத்தும் இருக்குது, எத்து அனுபூதேகே ஸ்வயம் பிரகாசத்தம் முக்தம் தத்து விஷய பிரகாசன வேலாயாமேவ அப்படின்னு பாஷ்யஸ்ரீ சுத்தி. அதனால எப்போ வஸ்துவை நம்ம பார்க்கிறோமோ அந்த விஷயத்தை பிரகாசிக்க வைக்கச்சேதான் ஸ்வயம் பிரகாசமா இது இருக்கும் அப்படின்னு எம்பெருமானார் சாதிச்ச. அதனால இது என்ன கேள்வி அப்படின்னு கேட்டா, நான் அதெல்லாம் கேட்கல, நிர்வாகம் என்ன சொல்லு. நாங்க கேட்டது என்னது, ஞானம் நித்தியம் எப்பொழுதும் இருக்கு, ஞானம் சுயம் பிரகாசம் எப்பொழுதும் சுயம் பிரகாசம், எப்பொழுதும் சொல்லாடா கூட அது நித்தியம், எப்பொழுதும் சுயம் பிரகாசம் சொல்லல, ஆனா நித்தியமா இருக்கும் இல்லையோ, நித்தியமா இருந்துச்சு அந்த ஞானம் பிரகாசிக்கணுமா வேண்டாமா? நாம எப்பொழுதுமே சும்மா இருக்கிறது இல்லையே, ஏதாவது ஒரு சிந்தனை இருக்கு, ஏதோ ஒரு ஞானம் நமக்கு வந்து தானே இருக்கு. அந்த மாதிரி தூங்குற சமயத்திலையும் ஞானம் நிச்சயமா இருந்ததுன்னாக்கா அது தெரிஞ்சுதான் ஆகணும். அதுக்கு நிர்வாகம்னு எனக்கு சொல்லு. அது நீயே ஒண்ணு, அவர் பாஷக்காரே ஒண்ணு சொல்றாரு, விஷயமே இல்லாத ஞானமே கிடையாது. நிர்விஷயா காட்சி சம்விதஸ்தி அனுபலப்தே அப்படின்னு பாஷக்காரர் வச்சிருக்காரு. சிவபாஷத்திலே அது மாதிரி சாதிச்சிருக்காரு. நிர்விஷயமான விஷயம் இல்லாத ஞானமே லோகத்துல கிடையாது, அந்த மாதிரி உபலப்தியே இல்லை, அது மாதிரி காணப்படுறது இல்லையே அப்படின்னு சாதிச்சிருக்காரு. அதனால தூங்குற சமயத்துல அந்த ஞானம் எப்படி இருந்தது அப்படின்னு ஒரு கேள்வி வந்தது. அதற்கு சமாதானம் சொல்லணும், சொல்லுங்கோன்ட்டு. அதுக்கு இந்த இதுல ஆனந்ததாயினின்னு தத்துவமுக்தா கலாபத்துக்கு வியாக்கியானம் நரசிம்மராஜாச்சாரிய சுவாமின்னு அவர் எழுதுறார். அந்த சுவாமி சாதிக்கும் பொழுது இது உண்மைதான். ஆனால் இப்ப முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிட்டோம், வஸ்து இருந்தாதான் ஞானமானது தெரியும், வஸ்து இல்லைன்னு தெரியாது. இப்ப தூங்குற சமயத்துல வெளியில காணப்படுகிற வஸ்துக்கள்லாம் நமக்கு தெரியறது இல்லை தூங்குற சமயத்துல. ஏன்னா என்னத்தை பத்தி சொன்னோம், இந்திரியங்கள் வேலை செய்யல, இந்திரியங்கள் உபரதமா இருக்கு, அவையெல்லாம் வேலை செய்யாம ஓய்வெடுக்கிறதுனால அதுக்கு விஷய சம்பந்தமே இல்லையே, அதனால இது அசத்கல்பமா இருக்கு, ஞானமே இல்லை அப்படின்ற மாதிரி தெரிகிறது. ஆனால் ஒரு விஷயம் ஆத்மா இருக்கு பாருங்க, அது இருந்துதானே இருக்கு, அந்த ஆத்மானுபூதின்னு இருக்குது. ஆத்மானுபவம்ன்றது எப்பொழுதும் நமக்கு உண்டு. அகம் 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 அப்படின்றது எப்பொழுதும் இருக்கா இல்லையா? எப்பொழுதும் அகம் அகம்னு இருந்துதான் இருக்கு. இருக்கச்ச அது இல்லைன்னு நீங்க சொல்ல முடியாது. அந்த ஆத்மானுபூதி இருக்கிறதுனால அது விஷயமாகிறது. அது எப்படி உனக்கு தெரியும் அப்படின்னா, தூங்கி எழுந்துக்கிறான், தூங்கி எழுந்திருச்சு அவன் என்ன சொன்னான், நான் சுகமா தூங்கினேன் அப்படின்னு சொன்னான். நான் சுகமாக தூங்கினேன், அது எப்படி நான் வந்தது அங்க? நான் சுகமாக தூங்கினேன்னு சொல்லச்சே சுகம்ன்றது ஆத்ம தர்மம், ஆத்ம குணம், அது அப்ப தெரியறதா இல்லையா? தூங்கி எழுந்து முடிஞ்ச உடனே அவனுக்கு தெரியறது, நல்ல தூக்கம், அண்ணா தூங்க வந்தது எனக்கு அப்படின்னு சொல்றோம். அத மாதிரிதான் நகிஞ்சித் அகம் அஜ்ஞாசிஷம், நான் எதையும் அறிந்து கொள்ளவில்லை. அப்ப கூட நான் இருக்கு, பாஷகாரர் வச்சிருக்கார், மாமப்பியகம் நஜ்ஞாதவான், என்னை கூட நான் தெரிந்து கொள்ளவில்லை, என்னை கூட நான் தெரிந்து கொள்ளவில்லைன்னு சொல்லச்ச அந்த என்னை கூடன்னா என்ன அர்த்தம், என்னுடைய குணம் சுபாவம் என்னுடைய தர்மங்கள் என்னுடைய குலம் கோத்திரம் அதெல்லாம் தான் தெரிஞ்சுக்கல, மற்றபடி அகம்னு ஆத்மஸ்வரூபம் மாத்திரம் இருக்கு. இன்னொரு விஷயம், சதா சௌமிய ததா சம்பன்னோ பவதின்னு உபனிஷத்து வாக்கியம் சொல்றதுக்கு, சாந்தோக்கிய உபனிஷத்து. தூங்குற சமயத்துல பரமாத்மாவோட சேர்ந்து இருக்கான், அதனால சுசுப்தி ஸ்தானம் எதுன்னா பரமாத்மா, பரமாத்மா கிட்டதான் அவன் சேர்ந்து ஓய்வு எடுக்கிறான் அப்படின்னு இருக்கு. அப்ப பரமாத்மாவோட சேர்ந்து இருக்கோமா இல்லையா? நாமும் சேர்ந்து இருக்கிறதுனால அந்த பரமாத்மாவானது நமக்கு அனுபவம் இருக்கு. ஆனா எழுந்து பார்த்தாக்கா அந்த பரமாத்மா அனுபவம் நமக்கு தெரிஞ்சுதா? அப்ப நமக்கு தெரியலையே, பரமாத்மா அனுபவம் நமக்கு வரல. ஏன் வரல அப்படின்னா கர்ம சம்பந்தம் இருக்கிறதுனால அந்த பரமாத்மா அனுபவம் நமக்கு வரல. ஆனால் அப்ப பரமாத்மா அனுபவம் இருந்திருக்கு.
சுழுப்தி தசையில அது இருந்திருக்குது. சதா சௌமி ததா சம்பன்னோ பவதின்னு ஸ்ருதி சொல்றது. அது எம்பெருமான் தான் சுழுப்தி ஸ்தானம் அப்படின்னு சித்தாந்தமே பண்றக்கே 3ஆம் அத்தியாயம் 2ஆம் பாதத்துல 2வது அதிகரணத்துல. அதனால அப்ப பரமாத்மாட்ட தான் நம்ம சேர்ந்திருக்கோம். அப்ப நமக்கு தெரிய மாட்டேன்றதை. ஆனால் அகம் அகம் அப்படின்றது எப்பொழுதும் இருக்கு. ஆத்மானுபவம் அப்ப இருக்கு. அதனால ஆத்மாவானது ஞானத்துக்கு விஷயமாகிறதுன்றது சித்தாந்தத்துல ஒத்துருக்கோம். ஆத்மா ஞானத்துக்கு விஷயமாகிறது. இல்லாத போனாக்கா ஆத்மானம் ஆத்மா வேஸ்டின்னு எப்படி வந்ததுன்னு கேட்டிருக்கோம். அதனால ஞானத்துக்கு விஷயமாகிறது அது. ஆகவே சுஷுப்தி தசையில கூட ஏதோ விஷயம் இருக்கு ஞானத்துக்கு. அந்த விஷயமானது ஆத்மானுபவமா இருக்கும். அததான் அகம்னு நாம சொல்றோம். வெளி விஷயங்கள் நமக்கு தெரியல. ஏன் தெரியல அப்படின்னாக்க அப்ப ஞானமானது தர்மபூத ஞானமானது இந்திரியங்களோட சேராதனால நமக்கு இது மாதிரி தெரிய மாட்டேன்றது அவ்வளவுதான். ஆனால் ஆத்மான்றது எப்பொழுதும் தெரிஞ்சுட்டே இருக்கு. அதனால நிர்விஷயம்னே சொல்ல முடியாது. ஆத்மா விஷயமாகிறது. சுஷுப்தி தசையிலையும் நித்தியமான ஞானம் இருக்கு அப்படின்றதுக்கு இந்த அனுபவம் தான் பிரமாணம். அகம் சுகமகம் அஸ்வாப்சம் நகிஞ்சித அகம் அஜ்ஞாசிஷம். இந்த அகம்ன்றது எப்பொழுதும் இருக்கு. அதனால ஆத்மா நித்தியமாத்தான் இருக்கு, ஸ்வயம் பிரகாசமாகத்தான் இருக்கிறது அப்படின்றத இந்த ஸ்லோகத்தினால சாதிக்கிறார் சுவாமி. இப்போ ஸ்லோகத்தை சேவிச்சு அதனுடைய தாத்பரியத்தை சேவிக்கலாம். ஞாதுர்ஞப்தேரலோபம் கதயதி நிகமஹ ஸ்மர்யதே சைவமேஷா தஸ்மாத் ஏகத்வ சித்தௌ பிரசரணபிதயா தத்விதைகத்ர பும்சி யோக்யா திருஷ்டேரபாவாத் நச பவதி சுஷுப்த்யாத்யவஸ்தாசு பாதஹ தத்தத்வஸ்து பிரகாஷ க்ஷணவிரஹவதி ந பிரகாஷேத புத்திஹி. நிகமஹ வேதம், ஸ்ருதி, ஞாதுஹு தர்மியான ஆத்மா, அவனுக்கு ஞப்தேஹே ஞானத்துக்கு, தர்மமாகிற ஞானம், தர்மியாகிற ஆத்மா, அவ ரெண்டுத்துக்கும் அலோபம் நாசாபாவம் நாசம் இல்லை அப்படின்னுட்டு கதையதி ஸ்பஷ்டமா சொல்றது. எங்க நகி விஜ்ஞாதுர் விஜ்ஞாதே விபரலோபோ வித்யதே அப்படின்னு சொல்றது. அதே மாதிரி ஏஷா புத்தி, இந்த ஞானமானது ஏவம் நித்தியமா இருக்கு அப்படின்னு ஸ்மரியதேச்ச ஸ்மிருதிகள்லயும் சொல்லப்பட்டிருக்கு. எதா அனக்கிரியதே ஜோஸ்னா மலப்பிரக்ஷாலனான் மனையே தோஷப்பிரகானாத் ந ஞானம் ஆத்மா கிரியதே ததா. ஆத்மாவுக்கு ஞானம் உற்பத்தி பண்ணப்படுவதில்லை, அசுத்தங்கள் போறது, அவ்வளவுதான் அர்த்தம் அது. அதனால ஸ்மிருதியும் அப்படி சொல்றது. சரி, அப்போ நீ என்ன சொல்லிட்ட, ஞான நித்தியம் அது ஒன்னொன்னு சித்தமாகுதுன்னு சொல்ற. அப்போ பிரத்யக்ஷ ஜானம் அனுமான ஜானம்லாம் சொல்றமே, அந்த பேதம்லாம் எப்படி வரும்னா, தஸ்மாத் நித்தியமா இருந்தா கூட ஏகத்துவ சித்தோ ஞானம் ஒன்னு சித்தித்தாலும் ஏகத்திர பும்சி ஒரே புருஷனிடத்தில் பிரசரண விதையா, பிரசரணம் அதாவது பிரசாரம் பரவுறது. இந்த பரவுறதுன்றது எப்படி பரவுறது? இந்திரியத்வாரா பரவும், வியாப்தி துவாரா பரவும், சப்த மூலமாக பரவலாம், உபமானம் ஒப்புமை மூலமாக பரவலாம், இப்படி பலவிதம். அதனால பிரக்ரியா பேதம், அந்த பேதத்தினால தத்விதா ஞான பேதம், பிரத்யக்ஷ ஞானம் வேற, அனுமதி ஞானம் வேற, உபமதி ஞானம் வேற எல்லாம் சொல்றோம். அதனால இந்திரியத்வாரா வந்ததுன்னா பிரத்யக்ஷ ஞானம், வியாப்தி துவாரா வந்ததுன்னாக்கா அது அனுமதி, இத மாதிரி சொல்றோம் அது. அதனால 2 ஞானம் 3 ஞானம் எல்லாம் கிடையாது.
சரி, நீ நித்தியம்னு சொல்லிட்டியானாக்கா தூங்குற சமயத்துல ஞானம் வரமாட்டேன்றதே, அதுக்கு நீ என்ன சொல்லுவ அப்படின்னு, சுஷுப்தியாத் அவஸ்தாசு, ஆதிசப்தத்தினால மூர்ச்சை மயக்கம், அந்த மாதிரி சமயங்கள்ல யோக்கியா திருஷ்டே, அதிருஷ்டி அனுபலப்தி, யோக்கிய அனுபலப்தி, அதாவது அபாவத்துக்கு அபாவ பிரத்யக்ஷத்துக்கு சககாரியா இருக்கக்கூடிய யோக்கியானுபலப்தி அது இல்லை. அது இல்லாததுனால, அதாவது குதிரைக்கு கொம்பு இல்லை, அது சாட்சா சர்வாத்மனா கிடையாது. பசுமாட்டுக்கு கொம்பு இல்லை அப்படின்னு சொன்னோமோ இல்லையோ, அது என்னன்னா யோக்கிய அனுபலப்தி தான். அது அந்த மாதிரி யோக்கிய அனுபலப்தி அத மாதிரி இங்க கிடையாது. இங்க கிடையாது. ஏன் கிடையாதுன்னு ஏற்கனவே சொல்லிருக்கோம். அதனால பாதக ஞானம் இல்லை அப்படின்றது கிடையாது. நச்ச பவதி, அது மாதிரி சித்திக்கவே சித்திக்காது, வரவே வராது. அதனாலதான் சொன்னோம், அபாவ பிரத்யக்ஷத்துக்கு அனுபலப்தி தான் பிரமாணம். அபாவம் எனக்கு கடமை இல்லை அப்படின்னு சொன்னோம்னாக்க அந்த அபாவத்துக்கு காரணம் யோக்கியானுபலப்தின்னு ஒரு பிரமாணம்னு இவா சொன்னார், குமாரல பட்டர் சொன்னார். நையாயிகாலோ இந்திரியம்தான் அதுக்கு மூலம், இந்திரியத்தினால கடத்தை பாக்குறேன், இந்திரியத்தினால கடம் இல்லைன்னு சொல்றேன் அப்படின்னு அவா சொன்னது. நாமளோ அபாவம் ஒண்ணு தனியா கிடையாது, ஆனால் லோகத்துல நாஸ்தி அஸ்தின்னு விவகாரம் இருக்கு. அதுக்குதான் பாஷ்யக்காரர் என்ன பண்ணிட்ட, ஸ்ரீபாஷ்யத்துல நாஸ்தி அப்படின்னாக்கா சர்வாத்மனா இல்லைன்னு அர்த்தம் இல்லை, அது பல விகாரங்களை உடையது, பல நிலைகளை உடையது அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டார். அதாவது விகாரங்கள், பிரகிருதி மாறுறது பாருங்க, பிரகிருதி மாறுறது, அச்சேதனங்கள்லாம் மாறுறது, அந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டேன். அதுக்கு உதாரணம் தான் அந்தகாரத்துல இருட்டுல கடம் இல்லைன்னு சொன்னாக்கா என்ன அர்த்தம், அதுக்கு நமக்கு தெரியலன்னு அர்த்தம், அவ்வளவுதான். அது அந்த மாதிரி அது. சரி, இதெல்லாம் கூட போடாம போறது, ஞானமே இல்லை, ஞானமே இல்லை, அப்போ இல்லாதது இருக்குன்னு நீ சொல்ற. நித்தியம் சொல்லிட்டேனாக்கா எப்பொழுதும் ஞானம் உபலப்தமா இருக்கணுமே, அடையப்படணுமே. ஆனா அடையப்படலை, அதனால ஆதித்ய யுபகான்ற மாதிரி சுருதிக்கு அர்த்தம் சொல்லிட்டு போ அப்படின்னு சொன்னாக்கா அதற்கு பதில் தத்தத் வஸ்து பிரகாச க்ஷண விரகவதி, அந்தந்த வஸ்து, அந்தந்த வஸ்துவ பிரகாசிக்கிற காலம், க்ஷணம், க்ஷணம்னா காலம், அந்த காலத்துல விரகவதி, தர்மபூத ஞானத்தினால எந்தெந்த வஸ்து எல்லாம் நமக்கு பிரகாசிக்கிறதோ அந்த சமயத்துல இல்லை, தூங்குற சமயத்துல அந்த வஸ்து இல்லை. அந்த வஸ்து இல்லைன்னு எப்படி தெரியல, வஸ்து இல்லாமல இருக்கு, நம்ம இந்திரியம் வேலை செய்யல. இந்திரியம் வேலை செய்யாதனால நாம என்ன பண்றோம்னா அந்த வஸ்துவோடு நம்ம மனசும் சேரல, இந்திரியமும் சேரல, அதனால நமக்கு ஞானம் வரல. அதான் காரணம். தத்தத் வஸ்து, அந்தந்த வஸ்து பிரகாசிக்கிற சமய க்ஷண காலம் இருக்கு பாருங்க, அது இல்லை. எப்பயோ நான் யாரையோ பார்த்தேன், இப்ப நினைச்சு பாக்குறேன், ஆனால் அவளை இப்ப நான் பாக்கல. இப்ப நான் பாக்காததுனால என்னை எப்படி பிரகாசிக்கும், ஏதோ ஞாபகம் அப்படிதான் இருக்கும். அதே தூங்குற சமயத்துல அந்த ஞாபகம் கூட வரத்துக்கு பிரமேயம் இல்லை. ஏன்னா எனக்கு இந்திரியமே வேலை செய்யல, மனசும் வேலை செய்யல, அதனால என்னால மனசால ஸ்மரிக்க முடியல, அதுதான் காரணம். அதனால விரகவதி அந்தந்த காலம் இல்லை, அந்தந்த காலம் இப்ப தூங்குற சமயத்துல இல்லை. அதனால புத்தி, அந்த புத்தியானது தர்மபோத ஞானமானது ந பிரகாசேத்த, பிரகாசிக்கிறது இல்லை. அதனால சுருத்தி காலத்துல பிரகாசிக்கலன்றதுதான் உண்மை, மற்றபடி இல்லவே இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. அப்படின்னு இந்த ஞானமானது நிச்சயமாக இருக்கு. ஆனந்ததாயில சொன்ன பிரகாரம் பார்த்தோம்னாக்க ஞானம் நிச்சயமா இருக்கு, அது தூங்குற சமயத்துல கூட இருக்கு. என்ன பண்றதுன்னா ஆத்மா மாத்திரம் விஷயீகரிக்கிறது அந்தரங்கமாக. வெளியில இருக்கிற வஸ்துக்கள்லாம் இந்திரியங்களுடைய தேவை இருக்கு, அதை கிரகிக்கல. அதனால அது எப்படி கிரகிச்சதுன்னாக்க சுகம், சுகம் அகம் அஸ்வாப்சம்லாம் அகம்னு இருக்கு,
அதை வச்சுட்டு பார்க்கணும் அப்படின்றத இந்த ஸ்லோகத்தினால சாதிக்கிறார். இப்போ ஸ்லோகத்தை சேவிக்கலாம். ஞாதுர் ஞப்தேரலோபம் கதயதி நிகமஹ ஸ்மர்யதே சைவமேஷா தஸ்மாத் ஏகத்வ சித்தோ பிரசரணபிதயா தத்விதா ஏகத்ர பும்சி யோக்யா திருஷ்டேரபாவாத் நச பவதி சுஷுப்த்யாத்யவஸ்தாசு பாதः தத்தத்வஸ்து பிரகாஷ க்ஷணவிரஹவதி ந பிரகாஷேத புத்திः. கவிதாத்யகசிம்ஹாய கல்யாணகுணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः. அஸ்மத்குருபரம்பராயே நமः.